அதிசய மலர் கதம்பழகி. மூச்சு வாங்கியபடி குளத்தின் அருகே சென்று விட்டது குட்டியானை சிரா. குட்டியானை சிராவிற்கு அந்த குளம் என்றால் ரொம்பவே பிடிக்கும். அந்த குளம் காட்டின் நடுவில் இருக்கின்றது. சின்ன குளம்தான். செடிகளும் கொடிகளும் பூக்களும் நிறைந்திருக்கும். சிரா அந்த குளத்திற்குள் இறங்காது. ஆனால் குளத்தின் ஓரத்தில் நின்று தன் தும்பிக்கையால் தண்ணீர் எடுத்து பூக்களின் மீது மழை போல பொழியும். செடிகள் மகிழும். குட்டித் தவளைகள் குதித்து ஓடும். வெட்டுக்கிளிகள் சிதறி அடித்து கொண்டு ஓடும். ஒரு நாள் குளத்தில் இருந்த பூ ஒன்று சிராவிற்கு நன்றி சொன்னது. குட்டி யானையே, ரொம்ப நன்றி. இது வெயில் காலம். மழை பொழிந்தால்தான் என் மீது தண்ணீர் பொழியும். எனக்கோ ஒரே ஒரு நாள் தான் வாழ்க்கை. நல்ல வேளை, உன்னால் தண்ணீர் என் மேல் விழுந்துவிட்டது. அட, நான் தினமும் இப்படித்தான் செய்வேன். இனியும் செய்வேன். அன்றிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு பூவிற்கும் சிரா அங்கே வருவது நன்றாக தெரியும். தண்ணீரை பீச்சி அடித்துவிட்டு பூக்களிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்கும். அதுவே தினமும் வழக்கம். இன்று அப்படித்தான். ஆனால் ஒருவித பதற்றம் இருந்தது. தண்ணீர் ஊற்றியது, பூ மகிழ்ந்தது, பெயரை கேட்டது. அந்த பூ மஞ்சளும் நீலமும் கலந்த நிறத்தில் இருந்தது. பார்த்தாலே மனம் அமைதியாகும் அளவிற்கு சாந்தமாக இருந்தது. கதம்பழகி. அருமையாக இருக்கே. ஏன் சிரா பதற்றமாக இருக்கீங்க? காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது. அதுக்கிட்ட மட்டும் பத்திரமா இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அந்த சிங்கம் என்னை துரத்திட்டு வருது. அச்சச்சோ. அடே பூவே, என்னை இப்படி பயமுறுத்தாதே. நானே பயத்தில் இருக்கேன். யானையின் கால்களை பார்த்தது கதம்பழகி. ஆமாம், அதன் கால்கள் வெடவெடவென அடித்து கொண்டிருந்தன. என்ன செய்யலாம்னு யோசனை செய்து கொண்டு இருந்தது. 2 குரல்கள் தூரத்திலிருந்து கேட்டன. சிரா, அந்த சிங்கம் பக்கத்தில் வந்துடுச்சு. ஒன்று குட்டி குரங்கு கும்குமாக்கியின் குரல், மற்றொன்று குட்டி கரடி கண்ணாத்தாளின் குரல். அவை இரண்டுமே குளத்தின் அருகே இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டன. மேலே வாசிரா என கத்தியது கண்ணாத்தாள். மூவருமே நண்பர்கள். ஒன்றாக விளையாடுவார்கள். கதம்பழகி சில நொடிகள் யோசித்தது. அதனிடம் ஒரு இரகசிய சக்தி இருந்தது. சிரா, என் மேலே ஏறிக்கோ என்றது. மரத்தில் இருந்த கும்குமாக்கி குரங்கும் கரடி கண்ணாத்தாளும் சிராவும் விழித்தார்கள். குளத்தில் கால் வைக்காமல் வெளியே நிற்பதற்கு காரணமே அங்கிருக்கும் தண்ணீர் வெளியேறிவிடும் என்றுதான். இதில் பூ மீது கால் வைக்க சொல்கிறதே என யோசித்தது சிரா. அதே வேளையில் கதம்பழகி மெல்ல தலை சாய்த்தது. சரி, வச்சுதான் பார்ப்போமே என முன்னங்காலை இழுத்து பூ மீது வைக்க சென்றது. சர்ரென சின்ன பூ மிகப்பெரிய பூவாகி அதன் தண்டு நீண்டு சிராவினை மேலே எழுப்பிவிட்டது. குளத்தில் இருந்து ஒரு நீண்ட மரம் வளர்ந்திருப்பது போல தெரிந்தது. சிரா மேலே செல்லவும் சிங்கம் வரவும் சரியாக இருந்தது. சிங்கம் யானையை தேடியது, கர்ஜித்தது. காணாமல் போகவே இன்னும் கோபம் கொண்டது. ஆனால் நண்பர்கள் இருவரும் பதற்றத்தில் இருந்தார்கள். ஆமாம், சிராவின் வால் நன்றாக தெரிந்தது. வாயை திறந்திருந்தால் சிரா மாட்டிக்கொள்ளும். சிங்கம் மேலே பார்த்தது. மரத்தின் மீது சத்தம், சலசலப்பு வருதே என்றும் பார்த்தது. திரும்ப குளத்தினை பார்த்தது. செடியின் தண்டு ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கு என்று கூடவா யோசிக்காத? நாம இருப்பது கூட அதுக்கு தெரியல. குட்டி சிங்கம் அங்கிருந்து கொஞ்ச நேரத்தில் நகர்ந்தது. வெகு தூரத்திற்கு சென்றதும் கதம்பழகி மேலிருந்து சிராவை கீழே இறக்கியது. சிரா நன்றி சொன்னது. நண்பர்களும் நன்றி சொன்னார்கள். அனைவர் மீதும் தண்ணீரை தன் தும்பிக்கையால் பீச்சி அடித்தது. இதனிடையில் குட்டி சிங்கத்தின் அம்மா அதனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். புல்புல், இந்த கீரையை மட்டும் சாப்பிடு கண்ணு. ஸ்டோரி கேட்டிங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இப்படி தான் நம்மளையே அறியாமல் செய்கிற சில நல்ல விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். சரி, ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.